ஓம் நமச்சிவாய. தவத்திரு குரும்பேரி சுவாமிகள் என்கின்ற ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். நமது குருநாதரின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் மற்றும் சுவாமிகளின் குப்பம் கணேஷ்புரம் ஜீவ சமாதி வளாகத்தில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகளை டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டுள்ள காணொளியில் கண்டோம். அதன் லிங்க் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாத காணொளியில் நமது குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை காணலாம். நமது குருநாதர் அவர்கள் கைவாரத்தில் யாத்திரையை முடித்துக்கொண்டு மைசூர் வழியாக நஞ்சன்கூடு ஸ்டேஷனில் இறங்கி கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது அருணாச்சல தீட்சிதர் என்பவர் குருநாதரை பார்த்தவுடன் யாகசாலையில் இருந்தவர் உடனே எழுந்து குருநாதரையும் திருக்கூட்டத்தையும் கபிலா நதிக்கு அழைத்து போய் சர்க்கரை பொங்கல் கொடுத்தார். அன்று இரவு உணவிற்காக முனுசாமி செட்டியாரும் அவர் மனைவி காமாட்சி அம்மையாரும் குருநாதரையும் திருக்கூட்டத்தையும் அழைத்து சென்று ஆற்றங்கரையில் அன்னமிட்டார்கள். அனைவரும் உணவு உண்ட பின் அவ்விடத்தில் உள்ள சாமுண்டி ஈஸ்வரி அம்மையாரின் கோவிலை தரிசித்த பிறகு திருக்கூட்டத்துடன் குருநாதர் அவர்கள் கண்ணம்பாடிக்கு போய் பலகுலா என்னும் சத்திரத்தில் தங்கியிருந்தார். அச்சமயத்தில் மழை அதிகமாக பெய்தது. அதனால் அனைவரும் மழையில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த திருப்பத்தூர் தாலுகா ஸ்ரீரங்கப்பட்டி கிராம கர்ணம் மாணிக்க கவுண்டர் என்பவர் அச்சத்திரத்தின் கதவை திறந்து குருநாதரையும் திருக்கூட்டத்தையும் உள்ளே தங்கி இருக்கும்படி சொன்னார். அவர் சொன்னபடி அன்றிரவு அச்சத்திரத்தில் தங்கியிருந்து மறுநாள் காலையில் கண்ணம்பாடி பார்த்துவிட்டு தொடர்வண்டி மூலமாக மைசூருக்கு வந்து உயிர் கல்லூரியை பார்த்துவிட்டு அன்றே திருக்கூட்டத்துடன் குருநாதர் அவர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து கோவில் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்தார்கள். அப்பொழுது அர்ச்சகரும் சென்னை வக்கீல் வேணுகோபால நாயுடுவும் ஏதோ வாக்குவாதத்தில் இருந்தார்கள். அப்போது குருநாதர் அவர்களை பார்த்து, சேஷாத்திரம் எது? சேஷாத்திரத்தை அறிந்தவர் யார்? இது தெரிந்தால் இருவரும் இப்படி செய்ய மாட்டீர்கள் என்று கூறினார். உடனே அவர்கள் இருவரும் திப்பிரமை கொண்டு குருநாதரை உற்று பார்த்து அவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். பிறகு அங்கிருந்து அனைவரும் வைரமுடி சேவைக்கு புறப்பட்டு திருநாராயணபுரம் போய் சேர்ந்தார்கள். அங்கு ஊத்தங்கரை செட்டியாரும் மண்டி ராமசாமி கவுண்டரும் சேர்ந்து அனைவருக்கும் உணவும் பலகாரமும் கொடுத்து உபசரித்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு செல்வ பெருமாள் தரிசனமும் அன்று இரவு வைரமுடி சேவையும் தரிசனம் செய்து அங்கேயே தங்கியிருந்து மறுநாள் காலை அனைவரும் தொடர்வண்டி மூலமாக பெங்களூர் வந்து அவ்வூரில் ஒடக்கத்தூர் சுவாமிகளின் சமாதியை தரிசித்து விட்டு அங்கேயே அன்று தங்கினார்கள்.
மறுநாள் காலை தொடர்வண்டி மூலமாக குப்பம் வந்து சீதாராமர் ஆஞ்சநேயர் கோவிலில் புஷ்ப பல்லக்கு உற்சவம் நடத்துவதை பார்க்க சில நாள் இருந்தார்கள். உற்சவம் முடிந்த பிறகு குருநாதர் அவர்கள் தன்னுடன் யாத்திரை மேற்கொண்ட அனைவரையும் அவரவர் ஊருக்கு போகும்படி ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார். பிறகு அங்கு சில நாள் தங்கி இருக்கையில் ஒரு விக்கிரகத்தில் ஸ்ரீராமர், சீதா பிராட்டி இவர்கள் இருக்க ஆஞ்சநேயர் இல்லாமையால் பஞ்சலோகத்தால் அனுமார் சிலை செய்து சுவாமி கோயிலில் வைத்துவிட்டார். குருநாதரின் யாத்திரை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த மாத காணொளியில் காணலாம். தற்போது இந்த மாத பரணி பூஜை 15/11/2024 வெள்ளிக்கிழமை அன்று மிகச்சிறந்த முறையில் நடைபெற்றது. உபயதாரர்கள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சித்தேரி கிராமத்தைச் சேர்ந்த சதானந்த சுவாமிகளின் சீடர், தெய்வ திரு அண்ணாமலை குடும்பத்தினர் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் அடுத்த பைபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சுலோச்சனா முனியப்பா குடும்பத்தினர் பங்கேற்றனர். ஜீவ சமாதியில் அமைந்துள்ள நான்முகலிங்க பகவானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்த பின் உபயதாரர்கள் கலசத்தில் சுமந்து ஜீவ சமாதியை வலம் வந்த புனித நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜை நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. உபயதாரர்கள் ஆசிரம டிரஸ்டியரால் கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் அன்னபூரணி பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் மலரடி போற்றி போற்றி. குருவடிகளே சரணம் சரணம். அடுத்த மாத பரணி பூஜை 12/12/2024 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குருவின் அருளை பெற வேண்டுகிறோம். இப்படிக்கு டிரஸ்டியர்கள். பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நமது ஆசிரமத்தில் கோ பூஜை, பிரதோஷ பூஜை, சங்கடகர சதுர்த்தி மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. விருப்பம் உள்ள பக்தர்கள் பூஜை பொருட்கள், நெய், எண்ணெய், அபிஷேக பொருட்கள் வழங்கலாம். பக்தர்கள் பொருளாகவோ அல்லது பணமாகவோ வழங்கலாம். நன்றி. கும்மியடி பெண்கள் கும்மியடி, இரு கைகளை வீசி
யவனம் போல இருப்பாண்டி 77 வயதாண்டி மிக யவனம் போல இருப்பாண்டி கொஞ்சம் பேசுவாண்டி அவன் பூத்தாட்டம் பார்க்கலாம் வாருங்கடி கொஞ்சம் பேசுவாண்டி அவன் பூத்தாட்டம் பார்க்கலாம் வாருங்கடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி ஒழித்தவண்டி இந்த கலியுகத்து சித்தனடி காம குரோதம் ஒழித்தவண்டி இந்த கலியுகத்து சித்தனடி மாநில மக்கள் கொண்டாட இவன் மாயவதார காரணடி மாநில மக்கள் கொண்டாட இவன் மாயவதார காரணடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி மாணிக்கர் குரு பூசையிலே அன்னம் மக்களுக்கிட்டு மகிழ்வாண்டி மாணிக்கர் குரு பூசையிலே அன்னம் மக்களுக்கிட்டு மகிழ்வாண்டி சாது ஜனங்களை சேர்த்தும் அங்கே சத்பஜனை செய்து வருவாண்டி சாது ஜனங்களை சேர்த்தும் அங்கே சத்பஜனை செய்து வருவாண்டி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கைகளை வீசியே கும்மியடி நாடிய கும்மி அடிங்கடி நாளும் பாடிய கோவிந்தன் பாட்டை பாடி நாடிய வாடி திருநாவலூர் வந்தென்பது போற்றி ஊழிமணி நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இருவனடி வாழ்க வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் விஞ்ஞகந்தன் செய்கிறது வெல்க புறத்தாக்கு செய்யோந்தன் பூங்கலங்கள் வெல்க தன்னை முந்தை விடுவிடுத ஒரே உரைப்பன் யான் கண்ணுதலாதன் கரனை கண்காட்ட வந்தீதி என்னதற்கு 8 பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருந்திரைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிட்டு பின்னுற்றேன் மெய்யாய் தெரியாய் எவனும் இவளா பொய்யாய் எல்லாம் பொய்யட வந்தனே மெய்ஞானமாகி விடுகின்ற மெய்யுடனே நெஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானந்த தேரூரில் நின்றே நிரந்த புறப்பருக்கும் இன்பப் பெருமான் நிரந்தர உரைத்துறையாய் மின்னோர்கள் 28 கூடலுக்கு மூடி வளர்ப்பதும் 9 வாயில் உரிமை வளர புறனைந்து பஞ்சனியை செய்ய இழந்து வளர்த்தாலும் முலாவுணர்க கடத்தான்பாகி கழிந்து தொடரும் வெளியே அனுப்பணும் கும்புடு திருவே வருக திறம் பொலிந்த சிவமே வருக இழுஞ்சுடரின் உருவே வருக உண்மை நிலை உயர்வே வருக உலகமதின் கருவே வருக கருது தவ கடியே வருக காரண சற்குருவே வருக குறைய கற்று